உறவுகளே, இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? பிரியங்கா வீட்டு ஸ்பெஷல் பிரியாணி. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இந்த பிரியாணி எங்க பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பயும் நான் இப்படிதான் செய்வேன். அதுக்கு 2.5 கிளாஸ் அரிசி ஊற வச்சுட்டேன். அந்த கிளாஸ் எடுத்துக்கோ. இதுல 2.5 கிளாஸ் அரிசி ஊற வச்சுட்டேன். அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளயும் நம்ம சிக்கனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிடலாம். பிரியாணிக்கு தேவையான சிக்கனை 1 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா 3 தடவை கழுவி வச்சிருக்கேன். இப்ப அதுக்கு சிக்கன் 65 பவுடர் போடல. எப்படி பிரியங்கா வீட்டு ஸ்பெஷல் பிரியாணின்னு பாருங்க. சூப்பரா இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க எல்லாம் பிரியாணில பீஸே சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா இந்த பிரியாணி பீஸா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு, அடுத்து உப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, சிக்கனுக்கு தேவையான உப்பு. இப்ப இத நல்லா பரட்டிடலாம். அவ்வளவுதான், போட்டாச்சா. இப்ப நம்ம பொரிக்க போறத. பொரிக்கிறதுனா எப்படி ரொம்பவும் பொரிச்சிடக்கூடாது. மீதமான மீடியமா 1/2 வேக்காடு பொரிச்சு எடுத்தா போதும். பொரிச்சு எடுத்து பிரியாணியில போட போறோம். வாங்க பாக்கலாம். இப்ப சிக்கனை பொரிக்க எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் எப்பயும் பாமாயில் எண்ணெய் தான் சிக்கன் பொரிக்க பூரி பொரிக்க யூஸ் பண்ணுவேன். அதனால கொஞ்சமா ஊத்திக்கலாம். நிறைய வேண்டியதுல சும்மா கொஞ்சம் ஊத்திட்டு இதே எண்ணெயில பிரியாணி செஞ்சிடலாம். இப்ப அந்த தாளிக்கு பொரிக்கிற எண்ணெயவே பிரியாணி செஞ்சிடலாம். ஓகேயா? ஓகே, அவ்வளவுதான். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப ஒவ்வொரு பீஸா போட்டு இது நம்ம ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்ல. 1/2 வேக்காடு வெந்தா போதும். ஏன்னா நம்ம இதுலயே பொரிச்சு எடுத்து பிரியாணிலயும் போட போறோம். அப்ப அந்த டேஸ்ட் தரும். அதனாலதான் டேஸ்டுக்காக தான். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்ல. போட்டு சும்மா எண்ணெயில அப்படியே ஒரு பொரிச்ச டேஸ்டுக்கு சும்மா 1/2 வேக்காடு வேக வச்சு எடுத்தா போதும். இந்த மாதிரி 1/2 வேக்காடு வேக வச்சு எடுத்தாலே போதும். அதே மாதிரியே மீதி இருக்கிறது எல்லாத்தையும் 10 நிமிஷம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப அதுக்குள்ளேயும் சிக்கன் பொரிக்கிறதுக்குள்ளேயும் பிரியாணிக்கு தேவையானதை அரைச்சிடலாம். முதல்ல 2 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரு 2-3 பல்லு பூண்டு, அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு தோல் சீவி கழுவி வச்சிருக்கேன். அதை அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். இஞ்சி ஒரு துண்டு, புதினா ஒரு கைப்பிடி புதினா நல்லா கழுவிக்கிறேன். புதினா எவ்வளவு போடுறோமோ அவ்வளோ பிரியாணி டேஸ்ட் தரும்பா. பிரியாணிக்கு பொதுவா புதினா தான் போடணும். அதே மாதிரி புதினா இலைய இலையா போட்டா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி கீழே போட்டுட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அரைச்சு போட்டுக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப 4 தக்காளியும் மிக்சியில ஒன்னா போட்டுடலாம். அதான் டேஸ்ட் தரும். 1/2 கிளாஸுக்கு 1/2 தக்காளிங்கிற மாதிரி 4 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நிறைய போடணும்னு அவசியம் இல்ல. 4 தக்காளி போட்டாச்சா. இதுல மிளகு 4, சோம்பு 4, சீரகம் கொட்டணுமா, சீரகம் 4. இது 3 கொஞ்சம் கொஞ்சம் போட்டுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அவ்வளவுதான். இதை இப்ப அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான், சிக்கன் பூரா பொரிச்சாச்சு. இங்க பாருங்க, ரொம்ப வேகல பாருங்க. எண்ணெயில பொரிச்சாச்சு. இப்ப சாப்பாடு தாளிக்கலாம் வாங்க. அதுக்கு 3 பெரிய வெங்காயம், 4 புதினா இலை வச்சிருக்கேன். அதுலயும் அரைச்சிருக்கேன். இருந்தாலும் வாசனைக்கு 4 இலை மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இப்ப பிரியாணி தாளிக்க எண்ணெய் ஊத்திக்கலாம். நிறைய எண்ணெய் ஊத்த வேண்டியதுல, ஏன்னா நம்ம சிக்கன் பொரிச்சதுனால சிக்கன்லயும் எண்ணெய் இருக்கும். அந்த பொரிச்சதுனால நான் வடக்கல்ல பொரிச்சதுல எண்ணெயே இல்ல, எல்லாம் இப்ப சிக்கன்ல இருக்குது. அதனால எண்ணெய் அளவா ஊத்துனா போதும். அந்த சிக்கனை போட்டது எண்ணெய் கொடுத்துக்கும். இப்ப தாளிக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் ஊத்துனா போதும். எண்ணெய் காஞ்சதும் இலை, கல்பாசி, ஒரு துண்டு பட்டை, அன்னாச்சி பூ, கிராம்பு 1, ஏலக்காய் 1. ஓகேயா? இதெல்லாம் போட்டுருந்தோம்.
இதெல்லாம் நல்லா போட்டுட்டு வாசனைக்கு 4 சோம்பு 4 அவ்வளவுதான். கடுகுலுந்து போட வேண்டியதுல, சோம்பு மட்டும் போட்டா போதும். இதெல்லாம் வெடிச்சதும் பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சிருக்கேன், 4 இலை புதினா, அவ்வளவுதான். இத போட்டு தாளிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் இது மட்டும் வதக்கும். வெங்காயத்தை மட்டும் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்ப நம்ம அரைச்சோம்ல அந்த விழுதை இதுல சேர்க்கணும். என்னென்ன அரைச்சோம் நான் வீடியோல காட்டியிருக்கேன் பாருங்க. அந்த விழுதை இந்த வெங்காயத்தோட சேர்த்திடலாம். இப்படி செய்யும் போது உங்களுக்கு திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட் வரும், அந்த கலர் கொடுக்கும். தலப்பாக்கட்டு பிரியாணி அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த டேஸ்ட் தரும், அந்த கலர் கொடுக்கும் பிரியாணி. இதுலயே சீரக சம்பா அரிசி அதெல்லாம் போட்டா அதே பிரியாணி தான். இதே மெத்தட்ல சீரக சம்பா அரிசி போட்டு செஞ்சீங்கன்னா அச்சல் திண்டுக்கல் பிரியாணி தான் அது. நீங்க வேணா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, நான் சொல்றது உண்மைதான். தக்காளி இது பூரா எல்லாத்தையும் நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கட்டும். இதுல நம்ம இப்ப மசாலா சேர்த்துடலாம். பிரியாணி மசாலா பாதி போடுறேன். நான் இது 10 ரூபா பாக்கெட் தான் வாங்கி தந்தேன். நான் வீட்டுல வாங்கி வச்சிருந்தது தீந்துருச்சு, அதனால ராக்போர்ட் பிரியாணி மசாலா பாக்கெட்டு சூப்பரா இருக்கும். அது இப்ப சமைக்கிறதுக்கு மட்டும், ஒரு வேளைக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் 10 ரூபா பாக்கெட் வாங்கி தந்தேன். அது போட்டேன், அது பாதி போட்டிருக்கேன். ஏன்னா 1 கிலோ அரிசி இல்ல, அதுக்கேத்த மாதிரி போடணும். தனி மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன். எல்லாத்துக்குமே சிக்கன் மசாலா போட்டா டேஸ்டா இருக்கும். நிறைய போடக்கூடாது, சும்மா கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் போடணும், அவ்வளவுதான். ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அவ்வளவுதான். இந்த வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். பிரியாணி மசாலா போதும். சிக்கன் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போடணும். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம இந்த சிக்கனை இதுல போட்டுடலாம். இதுல பாருங்க, இதுலயே எண்ணெய் இருக்கும், சிக்கன் வறுத்ததுனால. அதனால நம்ம அதிக எண்ணெய் ஊத்த வேண்டியதில்லை. பார்த்துட்டு கடைசியில வேணா மேலாப்புல எண்ணெய் ஊத்திக்கலாம். போட்டச்சா. அப்புறம் நான் கால் எடுத்து வச்சிருக்கேன். எங்க பாபாவுக்கு கை வலிக்க கூடாதுன்னு நான் வார வாரம் கால் வாங்குவேன். அதே மாதிரி 3 காலையும் இதுக்குள்ள சேர்த்துட்டேன். இப்ப இது வதங்கட்டும். இதுல தயிர் ஊத்திடலாம். சிக்கனை போட்டுட்டுதான் தயிர் ஊத்தணும், அப்பதான் சிக்கன் சாஃப்ட்னஸ் தரும். சிக்கனை போட்டுட்டு சிக்கன் மேல தயிர் ஊத்தணும், அப்பதான் சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கும். நான் இந்த 10 ரூபா பாக்கெட்ல 1/2 பாக்கெட் தயிர் ஊத்திருக்கேன். எங்க ஊர்ல 10 ரூபா பாக்கெட் தயிர் இருக்கு, இதுல 1/2 பாக்கெட் தயிர் ஊத்திட்டேன். நம்ம முக்கியமா பிரியாணிக்கு எவ்வளவு தயிர் ஊத்துறோமோ அதுதான் டேஸ்ட். நல்லா போட்டு வதங்கட்டும் ஒரு 5 நிமிஷம். அப்படியே அந்த மசாலாவோட ஊறட்டும். இதுக்கு உப்பு சேர்த்துடலாம், அப்பதான் மசாலா நல்லா டேஸ்ட் தரும். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா சிக்கனு நம்ம தாளிச்சு விட்ட மசாலா இது கூட பாருங்க. இது அப்படியே கிரேவியா கூட சாப்பிடலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, கலர் பாருங்க. இங்க பாருங்க, அப்படியே நல்ல கிரேவி கண்டென்சன்ஸ் வந்துருச்சா. இப்படிதான் இருக்கணும் பிரியாணி. இப்படிதான் பிரியாணி கலரே இதுதான் வரும். அப்படியே பிரவுன் கலர்ல, அப்படியே திண்டுக்கல் பிரியாணி கலர்ல வரும். சூப்பரா இருக்கும் பாத்தீங்களா. அப்படியே இதுதான் தொக்கு, இப்படியேவும் சாப்பிடலாம், செம்ம டேஸ்டா இருக்கும். ஆனா இதுல அரிசியை போட்டு பிரியாணியா சாப்பிடணும், சூப்பரா பாத்தீங்களா. இப்படி வந்துடணும் கலரு. நல்லா சிக்கனு நம்ம போட்ட மசாலா எல்லாம் கலந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, பார்க்கவே அவ்வளவுதான். நல்லா இது பூரா சிக்கன்ல சாறு பூரா அப்படியே எல்லாம் இறங்கிருக்கும். நம்ம ஏற்கனவே வறுத்து வேற வச்சிருக்கோமா, இந்த கிரேவி டேஸ்ட் செம்மையா இருக்கும். 2.5 கிளாஸ் அரிசி ஊற வச்சிருக்கேன். அப்ப இதுல 5 கிளாஸ் தண்ணி ஊத்தணும். வாங்க ஊத்தலாம். ஆல்ரெடி நான் இதுல மிக்சி ஜார்ல 1 கிளாஸ் ஊத்தி வச்சிருக்கேன். மிக்சி ஜார கழுவி ஊத்திட்டேன். 1 கிளாஸ் வச்சா
2 இந்த வடக்கல்ல எண்ணெயா இருக்கு, அந்த எண்ணெயெல்லாம் இதுல ஊத்திடலாம். ஓகே, கொஞ்சோண்டு கழுவி இதுல பொரிச்ச வடக்கல்லையும் பாருங்க எவ்வளவு எண்ணெய்ன்னு. தண்ணிய ஊத்திட்டா அந்த எண்ணெயெல்லாம் அதுக்கு போயிடும். 2 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கு. இப்ப அரிசி 2 தடவை கழுவிட்டு வந்தாச்சு. இப்ப அரிசியை போட்டுடலாம். அரிசியில கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால தண்ணி கம்மியாவே சேர்த்திக்கங்க. அரிசி சுத்தமா வடிகட்ட முடியாதனால அரிசியில கொஞ்சம் தண்ணி இருக்கும். அப்ப நீங்க கொஞ்சம் தண்ணி கம்மியாவே சேர்த்திக்கங்க. நான் சாப்பாட்டு அரிசிங்கிறனால 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன். இதே பாஸ்மதி ரைஸ், இது சீரக சம்பா அரிசினா கொஞ்சம் தண்ணி கம்மியா சேர்த்திக்கங்கப்பா. ஏன்னா அதெல்லாம் சீக்கிரம் குழஞ்சிரும். இது குழையாததுனால போட்டாச்சா. இப்ப உப்பு ஏற்கனவே 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன்னா, இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுறேன். பிரியாணி இப்பயே வாசனை தூக்கு. அவ்வளவுதான். இங்க பாருங்க, கலரே எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப உப்பு காரம் பார்க்கலாம். உப்பு தாப்பா பத்தவே இல்லை. உப்பு போட்டாச்சு. காரம் கரெக்டா இருக்கு. உப்பு போட்டாச்சு. இது பெரிய லெமன்னால ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லெமன் புழிஞ்சா சூப்பரா இருக்கு. எப்பயுமே பிரியாணிக்கு தயிர் லெமனும் ஊத்தணும் கம்பல்சரி. அப்ப அந்த டேஸ்டே தனியா இருக்கும். அது மாதிரி அரிசி குலையாது. நமக்கு லெமன் ஊத்துற அளவுக்கு அரிசி குலையாம இருக்கும். அரிசி குலையாம இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். என்னதான் நம்ம என்ன பண்ணாலும் எண்ணெய் நிறையதான் இருக்கு. இருந்தாலும் பிரியாணிக்கு மட்டும் எவ்வளவு எண்ணெய் ஊத்தினாலும் பத்தவே பத்தாது. கம்பல்சரி எண்ணெய் மேல 2 டீஸ்பூன் ஊத்தியே ஆகணும். அப்பதான் சாப்பாடு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வரும். ஆல்ரெடி சிக்கன் வறுத்த எண்ணெய், அப்புறம் தாளிக்க ஊத்தின எண்ணெய் எல்லாம் ஊத்தி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்கு. நீங்க பாருங்க, அப்படியே பிரியாணி டேஸ்ட். அரிசி கலரே இப்பயே மாறிடுச்சு பாருங்க. இன்னும் அது வெந்து வரப்போகும்போது செம்மையா இருக்கும். அவ்வளவுதான், ரெடி. உப்பு காரம் எல்லாம் போட்டாச்சு. அப்படியே பிரியாணி கலரே சூப்பரா இருக்கு. இப்பயே பசி வந்துரும் தெரியுமா? அவ்வளவுதான். இத மூடி வச்சு, இந்த குக்கரை மூடி வச்சு, எங்க குக்கர்ல 1 விசில் வந்தா போதும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் 2வது விசில்ல. அதனால எங்க குக்கர்ல 1 விசில் வந்தாலே போதும். பிரியாணி ரெடி. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இப்படி பிரியாணி செஞ்சு வச்சுட்டா போதும். இன்னைக்கு பூரா நான் எங்க வீட்டுக்கு 1 கிலோ போடலன்னா, ஆனா சிக்கன் 1 கிலோ போட்டிருக்கேன். இந்த கிளாஸ்ல 2.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். 2.5 கிளாஸ் அரிசி 1 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். இப்படி சிக்கன் கொஞ்சம் அதிகமாகவும் அரிசி கம்மியாவும் போட்டு செய்யும் போது டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி சிக்கனை வறுத்து போடணும். அப்ப அது ஒரு தனி டேஸ்ட் தரும். எல்லாம் பிரியாணில சிக்கன் அப்படியே போட்டுருவாங்களா, அப்ப அந்த டேஸ்டே அந்த இதுல இறங்காது. சிக்கன்ல டேஸ்டே இருக்காது. உப்பு காரம் எதுவுமே இருக்காது, சப்புன்னு இருக்கும். இப்படி செஞ்சு போடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நமக்கு சிக்கன் 65 சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. அதனால எங்க பாபாவுக்கு எங்க பசங்களுக்கு இப்படி செஞ்சதா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க வீட்டுல வார ஞாயிற்றுக்கிழமை ஆனா சிக்கன் பிரியாணி தான். நீங்களும் நான் செஞ்ச மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இத செஞ்சு பார்த்துட்டு அடுத்து இருந்து இதே பிரியாணி தான் நீங்க உங்க வீட்டுல செய்வீங்க. நீங்க சீரக சம்பால ட்ரை பண்ணி பார்த்தா தண்ணி கம்மியா ஊத்தணும், அத புரிஞ்சுக்கங்க. இது சீரக சம்பா அரிசியில செஞ்சு பாருங்க. திண்டுக்கல் பிரியாணியே தான் இது, அவ்வளவு சூப்பரா இருக்கும். வந்தாச்சு. எங்க வீட்டுல குக்கர் 1 விசில் வந்தாலே போதும். அடுப்ப ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப விசில் போனா பிரியாணி ரெடி. அவசரப்பட்டு எப்பயும் குக்கர் தரக்கூடாது. கேஸ் ஃபுல்லா போயிடுச்சான்னு பார்த்துட்டு திறக்கணும். ஓகே, வாங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு பாருங்க. கலரே கலர்ஃபுல்லா. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பிரியாணி கலரே செமையா இருக்கு பாருங்க. எங்க வீட்டு ஸ்பெஷல் பிரியாணி.
ம் செமையா சுடுது. அதோட கொஞ்சம் சிக்கன் பீஸும் சூப்பரா இருக்கும். அவங்களும் தயிர் பச்சடி செஞ்சிருக்கான். அது கொஞ்சோண்டு வச்சு ஒரு தயிர் வெங்காயம் அப்படியே சிக்கன் பூ போல இருக்கும். சிக்கன் டேஸ்ட். ஒரு பீஸ் சாப்பாடு குதிக்குது அப்படியே சூடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணுங்கப்பா. சூப்பரா இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க.